உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்னை என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோ. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்று சொல்லி நாம் பாடுவோம். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழி என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொழி என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார், கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்களை காண செய்தார்,
ஜனங்களை காண செய்தார். அதிசய செயல்களை காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். கரங்களை கட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. நோக்கி பார்த்தேன் முகம் மலர்ந்தேன், அவமானம் அடைய விடவில்லை. நோக்கி பார்த்தேன் முகம் மலர்ந்தேன், அவமானம் அடைய விடவில்லை. கூவி அழைத்தேன் நான், செவி சாய்த்து பயம் நீக்கினான். கூவி அழைத்தேன் நான், செவி சாய்த்து பயம் நீக்கினான். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து நாம் எழுந்து நின்று தொடர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். ஹல்லேலூயா.
ஒரு வார்த்தையினால அவர் சொன்னதை அவர் கரங்களால நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நமக்காக அருளின தேவன், அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி இம்மட்டுமாய் நடத்தி வந்த தகப்பனை நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம் என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் வரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் அல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் அல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் அல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் அல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன், மாறாமல் இப்போதும் காத்து கொண்டேன். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையெல்லாம் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் அல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் அல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் அல்லவரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி எடுத்து குப்பையில் இருந்த நம்மை உயர்த்தி விட்ட தகப்பனை நாம் உயர்த்தி நாம் பாடுவோம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை,
உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. வல்லவர் உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. பரிசுத்தர் உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. சொல்லுவோமா? புழுதியில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்தினீரே முழு இதயத்தோடு. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கை எல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலட்டு வாழ்க்கை எல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைக்கே நீர் மறவாமலே, கனி கொடுப்பே நான் உமக்காகவே. என்னை நினைத்தே நீ மறவாமலே, கனி கொடுப்பே நான் உமக்காகவே. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஜீவன் சுகன் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா,
புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் நிறைந்தவரே. எல்லாருக்கும் நன்மை செய்தவரே, இரக்கம் நிறைந்தவரே. உம் நாமம் உயரணுமே, உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. 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 ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் எங்களை அலங்கரியும், அன்பினால் எங்களை அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் எங்களை அலங்கரியும், அன்பினால் எங்களை அலங்கரியும். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வருமையா போதகரே, வருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வாங்கப்பா. வற்றாத நதியாக வாரும் போதகரே. வரவேற்கிறோம் ஆண்டவரே. தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வருமையா வருமையா போதகரே, போதகரே வருமையா, வருமையா போதகரே, போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, ஜீவ தண்ணீரால் ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே. நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஓ ரமணா பாபா பாபா பாபா. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. கணுக்கால் அளவு போதாத ஆண்டவரே, முழங்கால் அளவு போதாத ஆண்டவரே. நீந்தி நீந்தி மூழ்கத்தக்க ஆண்டவரே, மது வல்லமையால் நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மக்கு நன்றி ஆண்டவரே. Praise God. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த புதிய மாதத்தை நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நாம் தொடங்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதுவரை உதவின எபினேசர்
இனி நமக்கு உதவி செய்வாராக. 11 மாதம் முடிஞ்சிருச்சு, 12வது மாதத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 11 மாதத்தில் நமக்கு ஒன்றும் குறை வைக்கலையே. ஏமே இந்த 12வது மாதத்தையும் ஆண்டவர் நடத்தி புதிய வருஷத்தை நம்ம கையில் கொடுப்பாராக. ஆமென். நீதிமான்கள் துதிக்கும்போது வெற்றி கொண்டாட்டம் உண்டாகும். நீதிமான்கள் பெருகும்போது பட்டணம் கலிகூரும். ஆமென். படுவோமா? ஜோரா 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 கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. ஜோரா கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. துதிக்கு பாத்திர, கணத்துக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திர நீர்தானையா. துதிக்கு பாத்திர, கணத்துக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திர நீதானையா. ஜோரா 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 கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. ஜோரா கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. நீதிமான்கள் துதிக்கும் போது வெற்றி கொண்டாட்டம் பெருகுதுங்க. நீதிமான்கள் துதிக்கும் போது வெற்றி கொண்டாட்டம் பெருகுதுங்க. நீதிமான்கள் பெருகும் போது பட்டணம் எல்லாம் கலிகூருதே. நீதிமான்கள் பெருகும் போது பட்டணம் எல்லாம் களிகூருதே. உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடுகிறோ. உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோ. மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோ, மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோ. ஜோரா 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 கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. ஜோரா கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. நமது தேவன் பெரியவரும் சோத்தரிக்க தக்கவரும். நமது தேவன் பெரியவரும் ஸ்தோத்தரிக்க தக்கவரும். தமது மகிமையின் பிரசன்னத்தா பர்வதம் மெழுகு போல் உருகிடுதே. தமது மகிமையின் பிரசன்னத்தால் பர்வதம் மெழுகு போல் உருகிடுதே. உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோ. உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோ. மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோ, மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோ. ஜோரா 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 கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. ஜோரா கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. நமது தேவன் எழுந்தருளி சத்துருக்களை சிதற பண்ணி. நமது தேவன் எழுந்தருளி சத்துருக்களை சிதற பண்ணி. சீயோனுக்கு தயை செய்து சிறையிருப்பை திருத்திடுவார். சீயோனுக்கு தயை செய்து சிறையிருப்பை திருப்பிடுவார். உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோ. உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோ. மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோ, மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோ. ஜோரா 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 கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. ஜோரா கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க.
துதிக்க வேலனும் சாத்தானை மிதிக்க வேலனும், துதிக்க வேலனும் சாத்தானை மிதிக்க வேலனும். தந்தை இயேசு ராஜனை துதி, தந்தை இயேசு ராஜனை துதி, தந்தை இயேசு ராஜனை துதி, தந்தை இயேசு ராஜனை துதி. யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீரே, யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீரே, தேவையெல்லாம் பார்த்து கொள்வீரே, என் தேவையெல்லாம் பார்த்து கொள்வீரே, தேவையெல்லாம் பார்த்து கொள்வீரே, தேவையெல்லாம் பார்த்து கொள்வீரே. துதிக்க வேலனும் சாத்தானை மிதிக்க வேலனும், துதிக்க வேலனும் சாத்தானை மிதிக்க வேலனும். தந்தை இயேசு ராஜனை துதி, தந்தை இயேசு ராஜனை துதி, தந்தை இயேசு ராஜனை துதி, தந்தை இயேசு ராஜனை துதி. யெகோவானிசி வெற்றி தருகிறீர், யெகோவானிசி வெற்றி தருகிறீர். இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது. துதிக்க வேலனும் சாத்தானை மிதிக்க வேலனும், துதிக்க வேலனும் சாத்தானை மிதிக்க வேலனும். தந்தை இயேசு ராஜனை துதி, தந்தை இயேசு ராஜனை துதி, தந்தை இயேசு ராஜனை துதி, தந்தை இயேசு ராஜனை துதி. யெகோவா ஷம்மா கூட இருக்கிறீர், யெகோவா ஷம்மா கூட இருக்கிறீர். எதை குறித்தும் கலங்கவில்லையே, எதை குறித்தும் கலங்கவில்லையே, எதை குறித்தும் கலங்கவில்லையே, நான் எதை குறித்தும் கலங்கவில்லையே. துதிக்க வேலனும் சாத்தானை மிதிக்க வேலனும், துதிக்க வேலனும் சாத்தானை மிதிக்க வேலனும். தந்தை இயேசு ராஜனை துதி, தந்தை இயேசு ராஜனை துதி, தந்தை இயேசு ராஜனை துதி, தந்தை இயேசு ராஜனை துதி. யெகோவா ரப்பா சுகம் தருகிறீர், யெகோவா ரப்பா சுகம் தருகிறீர். உம் தழும்புகளால் சுகமானோ, உம் தழும்புகளால் சுகமானோ, உம் தழும்புகளால் சுகமானோ, உம் தழும்புகளால் சுகமானோ. துதிக்க வேலனும் சாத்தானை மிதிக்க வேலனும், துதிக்க வேலனும் சாத்தானை மிதிக்க வேலனும். தந்தை இயேசு ராஜனை துதி, தந்தை இயேசு ராஜனை துதி, தந்தை இயேசு ராஜனை துதி, தந்தை இயேசு ராஜனை துதி. தேவனுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது, தேவனுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் வாழ்ந்திட அழைக்கப்பட்டே, கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் வாழ்ந்திட அழைக்கப்பட்டே. பரலோக தகப்பனோடு ஐக்கியம் எனக்கு உண்டு, பரலோக தகப்பனோடு ஐக்கியம் எனக்கு உண்டு. இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். தேவனுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது, தேவனுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. ஒரு மாற்றம் அடைகின்றேன் இரட்சகர் சாயலுக்கேற்ப, ஒரு மாற்றம் அடைகின்றேன் இரட்சகரின் சாயலுக்கேற்ப. வயதானாலும் கனிதருவே பசுமையுமாய் வளர்வே, வயதானாலும் கனிதருவே பசுமையுமாய் வளர்வே. இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார்,
இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். தேவனுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. தேவனுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. புது எண்ணெய் அபிஷேகம் அனுதினம் எனக்குள்ளே. புது எண்ணெய் அபிஷேகம் அனுதினம் எனக்குள்ளே. என் வெளிச்சம் நாளுக்கு நாள் ஓடிக்கொண்டே இருக்கும். என் வெளிச்சம் நாளுக்கு நாள் ஓடிக்கொண்டே இருக்கும். இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். 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 கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக. கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக வாழ்வதுதான் என் பாக்கியம். வல்லவரே நன்றி ஐயா. வாழ்வதுதான் என் பாக்கியம். வல்லவரே நன்றி ஐயா. இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவின் நாமத்தில ஆமென். தேவனை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்குள்ள வாழ்கிறவரே, எங்களை வளமாக்குறவரே, வெளிச்சமாய் மாற்றுகிறவரே, ஒரு மாற்றம் தருபவரே, புதிய எண்ணெய் நாள் அபிஷேகம் படுத்துகிறவரே, அபிஷேகம் பண்ணுகிறவரே. அப்பா அல்லேலூயா. மகிமை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. வாழ வைக்கிற தெய்வம், அபிஷேகிக்கிற தெய்வம், உருமாற்றம் தரும் தெய்வம், ஓ வெளிச்சமாய் மாற்றுகிறவர். இந்த தெய்வத்தை நல்ல கரங்களை தட்டி பலத்தோட, முழு பலத்தோட, முழு பலத்தோட வலிவ தம்பி நல்ல கரத்தை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. சோத்ரா 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 ஓலி ஓலிகா. Thank you. Thank you. Thank you. Jesus. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவர், தயவாய் நம்மை உயர்த்தினவர், உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறவர், போக்கில வரத்திலும் பாதுகாக்கிறவர், ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்து பாவமெல்லாம் போக்கினவர், சாபமெல்லாம் நீக்கினவர். அவர் அன்பை பாடுவோமா? கண்ணீரால் நன்றி சொல்லுவே தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்லுவே தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவா என்னை உயர்த்தினீரே. இந்த நன்மை என்ன சொல்லுவே? தாழ்வில் என்னை நினைத்தீர், தயவாய் என்னை உயர்த்தினீரே. உந்தன் அன்பை என்ன சொல்லுவே? தாயின் கருவில் தெரிந்த
தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவே, உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டி, உந்தன் சிறகா மூடி மறைத்தி, உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டி, உந்தன் சிறகால் மூடி மறைத்தி, உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. கால்கள் இடராமல் பாதுகாத்தி, கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினி, உந்தன் அன்பை என்ன பாடுவே. கால்கள் இடராமல் பாதுகாத்தி, கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினி, உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி, சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்து, உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி, சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி, உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. பாவமெல்லாம் போக்கி நீர், சாபமெல்லாம் நீக்கி நீர், உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. பாவமெல்லாம் போக்கினீரே, சாபமெல்லாம் நீக்கினீரே, உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. சர்வலோக நீதிபதியே, பூமியின் ராஜாவே, நீதியோடும் நிதானத்தோடும் எங்களை நியாயம் தீர்க்கிறவரே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரலோக ராஜாவே, எங்களை பாதுகாக்கிறவரே, பரிசுத்தரே, பரமபிதாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தரே, பரமபிதாவே, பரலோக ராஜாவே. பாவமேதும் இருள் ஏதும் இல்லாத தூயவரே, பாவமேதும் இருளேதும் இல்லாத தூயவரே. துதி கனம் செலுத்துகிறோ, திரியேக தேவனுக்கே ஆராதனை நாயகரே, என்றென்றும் புகழ் உமக்கே. ஆராதனை நாயகரே, என்றென்றும் புகழ் உமக்கே. சர்வலோக
பூமியின் ராஜாவே, சர்வலோக நீதிபதி, பூமியின் ராஜாவே, நீதியோடும் நிதானத்தோடும் நியாயங்கள் தீர்ப்பவரே, நீதியோடும் நிதானத்தோடும் நியாயங்கள் தீர்ப்பவரே, துதி கனம் செலுத்துகிறோ திரியேக தேவனுக்கே, ஆராதனை நாயகரே, என்றென்றும் புகழ் உமக்கே. ஆராதனை நாயகரே, என்றென்றும் புகழ் உமக்கே. பேரறிவும் ஞானமும் நீரே, ஆலோசனை கர்த்தர் நீரே, பேரறிவும் ஞானமும் நீரே, ஆலோசனை கர்த்தர் நீரே, யோசனையில் பெரியவரே, மறைபொருள் உமக்கில்லையே, யோசனையில் பெரியவரே, மறைபொருள் உமக்கில்லையே. துதி கனம் செலுத்துகி திரியேக தேவனுக்கே, ஆராதனை நாயகரே, என்றென்றும் புகழ் உமக்கே. ஆராதனை நாயகரே, என்றென்றும் புகழ் உமக்கே. என் உயிரா இருப்பவர் நீரே, எந்தலன் சுகம் நீரே, என் உயிராயிருப்பவர் நீரே, என் பலன் சுகம் நீரே, என் வழியே சத்தியமே, உம்மாலே வாழ்கின்றே, என் வழியே சத்தியமே, உம்மாலே வாழ்கின்றேன். துதி கனம் செலுத்துகி திரியேக தேவனுக்கே, ஆராதனை நாயகரே, என்றென்றும் புகழ் உமக்கே. ஆராதனை நாயகரே, என்றென்றும் புகழ் உமக்கே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, யோவேலையும் ஐயா நீர்தானே, யோவேலையும் ஐயா நீர்தானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா,
என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. எந்நாளுமே ஐயா நீர்தானே, எந்நாளுமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. Thank you. Thank you, Father. Thank you. Thank you. Thank you. உடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் உருகுமே. இப்பொழுதும் பர்வதம் போல் இருக்கிற வியாதிகள், பாரங்கள், பிரச்சனைகள், எல்லா யுத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உருகி போவதாக. பர்வதங்கள் உருகி போவதாக. யார் யாருக்குள்ள என்னென்ன பர்வதம் இருக்குதோ இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உடைய பிரசன்னத்தில் எல்லாம் இல்லாமல் போவதாக. விடுதலை வருவதாக. ரபகா ஷாலா தூரா பாலா மானா ரபாலா தரா ஹஷாலா கதரா. நீங்க பாஷையில பேசுங்க. ரிபாபா ராதுலா பமாகா ராதாலா ஷரதாலா ரகபாலா பரமமா நிகராதாலா. சோத்ரோ சோத்ரோ சோத்ரோ. வல்லமை 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 வல்லமை. தேவனே உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விடுதலைக்குள் நடத்தட்டும், விடுதலைக்குள்ள வரட்டும். ஆவியானோர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. விடுதலை வருவதாக, சுகம் வருவதாக, பலன் வருவதாக, நன்மைகள் வருவதாக இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. சண்டே கிளாஸ் பிள்ளைகள் போகலாம்.
யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்க மட்டும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனம் எளிய தமிழ் மொழியிருப்பில் இப்படி சொல்லுகிறது: நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னை எவரும் எதிர்ப்பதில்லை, தடுப்பதும் இல்லை. எதிர்ப்பதும் இல்லை, தடுப்பதும் இல்லை. இலங்கை தமிழ் மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லுகிறது: நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்பதும் இல்லை, உன்னை வெற்றி பெறுவதும் இல்லை. உன்னை எதிர்த்து வெற்றி பெறுவதும் இல்லை. அப்போது எதிர்த்து நிற்பதில்லை, தடுத்து நிறுத்துவதில்லை, ஒருவரும் உனக்கு விரோதமாக ஜெயிப்பதில்லை. சோத்திரம். ஆமென். தேவன் யோசுவாவை பார்த்து இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். எந்த சூழ்நிலையில் மோசே இறந்துட்டார். அதுக்கு பிறகு தலைவராக ஏற்படுத்தப்பட்ட யோசுவாவை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், ஏற்கனவே மோசே கானானுக்கு போக முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்துறதுக்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள், எதிர்ப்புகள். அதனால் அவரால் என்ன செய்ய முடியலை, கானானுக்குள்ளே அவர் போக முடியலை, ஜனங்களையும் நடத்த முடியலை. அப்போ அதே ஜனங்கள் தான் நம்மை எதிர்ப்பார்கள்ங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்குது, மோசைக்கு இருக்குது. ஏன்னா அடுத்த தலைவர்கள் எப்பொழுதுமே அப்படி தான் பயப்படுவாங்க, ஜனங்கள் இப்படி. ஆனால் மோசே நல்லபடியாக நடந்துருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. மோசையை அவங்க எதிர்த்ததுனால, இதெல்லாம் பார்த்ததுனால தான் அவர் பயந்தார். அப்போ யோசுவா அவை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இந்த சூழ்நிலையில் தான் உன்னை ஒருவர் என்ன செய்வதில்லை, எதிர்த்து நிற்பதில்லை. எதற்காக இந்த யோசுவாவை தேவன் தலைவராக ஏற்படுத்தினார் என்றால், மோசைக்கு அடுத்து இவர் வந்தார் அப்படின்னா, இவருடைய வாழ்க்கையானது உள்ளான வெற்றி, வெளியரங்கமான வெற்றி. மாம்சத்தை ஜெயித்தவர் அடுத்து மனிதர்களை ஜெயித்தார். மாம்சத்தையும் ஜெயித்தார், மனிதர்களையும் ஜெயித்தார். யார்? யோசுவா. பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, இந்த எகிப்திலேருந்து வந்த மனிதர்களே 2 பேர் தான் கானானுக்குள்ளே போனாங்க. மோசே முதற்கொண்டு போகலை. இது காரணம் மனிதர்களுடைய எதிர்ப்பு இல்லை, ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற மாம்சம்தான் அவங்கள என்ன செய்தது, தடை பண்ணியது. மனிதர் மேற்கொள்ளலை, ஆனால் அவங்க மாம்சம் அவர்களை மேற்கொண்டு அவர்களை கானானுக்கு போகாத விட அவளை தடை பண்ணியது. கானானுக்குள்ளே போகாத மக்கள், அவர்கிட்ட காணப்பட்ட 7 விதமான மாம்சீகமான பாவங்கள். முதல்ல என்ன கேட்டிங்கன்னா, கோபம். மோசே கோபப்பட்டதுனால தான் ஜனங்களை என்ன செஞ்சார், அடிக்க முடியாமல் கண்மலையை பார்த்து அடிச்சிட்டார். அப்போது கோபம், இன்றைக்கி சில பேருடைய கோபம் ரொம்ப மூர்க்கமாக இருக்குது. பைபிள் சொல்லுது, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்கன்று. ஆனால் கோபம் என்ன செய்தது, பாவம் செய்ய வைத்து தேவனுடைய வார்த்தையை மீற வைத்தது. பாவங்கிறது அதான், தேவனுடைய வார்த்தையை மீற வைத்தது மோசையை. அதனால தான் அவர் உள்ளே போக முடியலை. தேவன் ஊழியத்தை பாதியிலே நிறுத்திட்டார்.
அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்முடைய கோபம் தான் நம்ம வாழ்க்கையை அழிக்கிறது. முன்னேற முடியலை. தேவன் நம்மளை உயர்த்த முடியலை. தேவன் நம்ம உயர்த்த முடியாத காரணம் நம்முடைய கோபம் தான். அவர் எப்போ சாந்தம் உள்ளவராய் மாறினாரோ அப்போ தான் தேவன் அவரை உயர்த்தினார். ஆனால் உயர்த்தப்பட்ட பிறகு அவருடைய கோபம்தான் கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்காதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், மரிச்சிட்டார். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம கோபம் நம்மை அழிக்கிறது, எதிர்காலத்தை அழிக்கிறது, நம்முடைய முன்னேற்றத்தை அழிக்கிறது. அதனால தான் நம்முடைய மாம்சத்தில் உண்டாகிற கோபத்தை அடக்கணும். அதனால தான் பவுல் சொல்கிறார், கோபப்பட்டாலும் பாவம் செய்யாருங்க, பிசாசுக்கு இடம் கொடாதீருங்கள் அப்படிங்கிறார். பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாதீங்க அப்படிங்கிறார். அதனால் வாழ்க்கையில் கோபம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது பொறாமை. மோசே மேலே ஆரோன் மேலே பொறாமை கொண்டு லேவியராக இருந்த, அதாவது ஆலயத்தின் மற்ற வேலையில் செய்து கொண்டிருந்தவர்கள், கோராக்கின் புத்திரர், அவன் ஒரு 250 பேர் கூட்டிகிட்டு தூபங்காட்ட அவளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்போ தேவனுக்கு விரோதமாக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லாமல் தேவனுடைய பலிபீடத்திலிருந்து அந்த தூப வர்க்கங்கள் போடப்படாமல் இவங்களே தூப வர்க்கம் செஞ்சு இவங்களே அக்கினி எடுத்துக்கொண்டு, என்ன அக்கினி, அந்நிய அக்கினி எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்குள்ளே வந்தாங்க. அப்பொழுது பலிபீடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களே அழித்தது. அது அந்த கோராக்கின் புத்திரரை பார்த்திங்கன்னா குடும்பமே பூமி பிளந்து அவர்களை விழுங்கி போட்டது. இது காரணம் என்ன கேட்டிங்கன்னா பொறாமைகள். முதல்ல பெருமை, ஏன்னா அவங்க மட்டும்தானா நம்ம இல்லையா அப்படின்னு ஒரு பெருமை, அது பொறாமையாக மாறிடுச்சு. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பெருமை பொறாமை இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை மேலே போக முடியாது, பரலமே போக முடியாது. கானானுக்குள்ள மோசே போல இந்த கோராக்கின் புத்திரர் போகலை. மூன்றாவது பார்த்திங்கன்னா திருடு. நமக்கு தெரியும், ஆகான் அவருடைய குடும்பம் திருடுறதுனால குடும்பமே கல்லால் அடித்து கொல்லப்பட்டார்கள். அதனால் திருட்டுத்தனம் இருந்ததுனால போகலை. அதனால் வாழ்க்கையில் திருட்டுத்தனம் இருந்துச்சு அப்படின்னா பரலம் போக முடியாது. வாலிப பிள்ளைகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. உங்களுடைய எதிர்காலம் இருக்குது. உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. உங்கள் எதிர்காலம் எதில் இருக்குன்னு கேட்டால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான். அதனால் நீங்கள் மாம்சமாக வாழ்ந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, உயர்வு இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா விக்கிரக ஆராதனை. மோசே வர தாமதமாகும், மலையில் இருக்காருன்னு சொல்லி மலைக்கு போனவர் வரல, என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி விக்கிரக ஆராதனை பண்ணினார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் லேவி புத்திரர் கொன்றார்கள். அதனால் அவங்களும் செத்தாங்க, கானானுக்குள்ளே போகலை. அடுத்து பார்த்திங்கன்னா விபச்சாரம். மோபா தேசத்தண்டை வந்தபோது மோபாபிய ஸ்திரீகள் அங்கே இஸ்ரவேல் ஆண்களோடு விபச்சாரம் பண்ணினார்கள். அதனால் அவங்க போக முடியலை. அவர்கள் தூக்கிலே தூக்கப்பட்டு செத்து போனார்கள். அவர்களும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியலை. விபச்சாரம் பரலோகம் கொண்டு போக முடியாது, பரலோகம் போக முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா அதிருப்தி. தண்ணி கொடுப்பாரா, அப்பம் கொடுப்பாரா, அப்புறம் இறைச்சி கொடுப்பாரா அப்படின்னு ஆண்டவர் மேலே அதிருப்தியான பேச்சு. அதனால தான் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்துட்டு வாயில் இருக்கும்போதே அடிச்சிட்டார், செத்து போனாங்க. அதிருப்தி, தேவன் மேலே அதிருப்தி படக்கூடாது, அதிருப்தியாகவும் பேசிடக்கூடாது. நமக்கெல்லாம் செய்ய மாட்டாருங்க, அவருக்கு தான் அப்படின்னு சொல்லி அவரோட வேலை. நமக்கு செய்வார், ஆனால் காலம் வரும்போது செய்வார். நமக்கெல்லாம் அதற்கு என்ன வச்சுருக்கிறாரு, காலம் வச்சுருக்கிறார், அப்போ தான் செய்வார். தவிர உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் நாளில் ஆண்டவர் செய்வார்னு எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்க முடியாது. என்ன, அவர் தேவன். சொல்லுங்கள், அவர் தேவன். அவர் குறித்த நாளிலே அவர் யார் தடை பண்ணினாலும் அது நடக்கும். யாரும் அவர் செய்வதை தடுப்பவன் யார்? அதனால் ஆண்டவர் செய்வார். அப்போ நமக்குள்ள என்ன வரக்கூடாது, அவிசுவாசம் வரக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே போவதற்கு முன்பாக ஒரு 12 பேர் வேவு பார்க்க சொன்னார். அதில் 10 பேர் தவறான ஒரு செய்தியை கொண்டு வந்து சொன்னார்கள். அங்கே போக முடியாதுங்கிறக்கெல்லாம் பயங்கரமானவங்க, அவங்க முன்னால் நாங்கள் வெட்டுக்கிளியை பிறந்தோம்,
ஆகவே நம்ம எல்லாம் உள்ளே பிரவேசிக்க முடியாது அப்படி சொல்லி சபையை அவர் கலங்க பண்ணினார். அதாவது நல்ல செய்தி சொல்கிறது போல துர்ச்செய்தியை பரப்பினார். ஆமாம், இன்றைக்கி அதில் ரொம்ப பேர் என்ன கேட்டால் துர்ச்செய்தியை பரப்புதில் எக்ஸ்பர்ட். ஆமாம், அப்படி அவங்க பண்ணினதுனால என்னாச்சு, போக முடியல. ஜனங்கள் எல்லாம் அதை நம்பிட்டாங்க. 10 பேர் சொன்ன நம்பினாங்க. அதனால் மோசைக்கு எதிராக பேசினாங்க. தேவன் சொன்னார், சரி அவங்க சொல்கிறபடியே அவங்க விசுவாசிக்கிறபடியே ஆக்கணும்னு சொல்லி அவங்கள கானானுக்குள்ளே போகாமல் 40 வருஷம் சுற்றி அலைய வச்சு எல்லாரும் செத்த பிறகு தான் சந்ததியை உள்ளே கொண்டு போகிறார் ஆண்டவர். அவங்க சந்ததியை உள்ளே கொண்டு போகிறார். ஏன்னா சந்ததிக்கு தெரியுது நம்ம அப்பா அம்மாலாம் ஏன் கானானுக்குள்ளே வரல, ஏன் செத்தாங்கன்னா அவங்களுடைய அவிசுவாசம் அப்படின்னு. எல்லாம் கவனிக்கணும். அதாவது ஆண்டோடைய வருகையில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். திரிக்கும்போது, வயலில் இருக்கும்போது, படுத்திருக்கும்போது, 2 பேர் படுத்திருக்கும், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். கவனிச்சிங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒருவர் அவிசுவாசியாக இருந்து அவிசுவாசியாக இருந்தால் கைவிடப்படுவாங்க. அதனால தான் அவிசுவாசம் உள்ள மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ இருந்தால் ஜெபிக்கணும். ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்படணும்னு ஜெபிக்கணும். உங்கள் ஜெபந்தான் உங்கள் குடும்பத்தை மாற்றும், கணவனை மாற்றும், மனைவியை மாற்றும், பிள்ளைகளை மாற்றும். பாரப்படணும். ஆண்டவர் நான் மட்டும் இல்லை, என் பிள்ளைக்கும் வரணும், என் கணவன் வரணும், என் மனைவி வரணும் அப்படி சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற போது கர்த்தர் அவர்களை தகுதிப்படுத்துவார். சோத்திரம். என்ன அடுத்து அப்போ 7 காரியங்களை பார்த்தோம். கோபம், பொறாமை, திருடு, விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், அவிசுவாசம், அதிருப்தி, இந்த 7 காரியங்கள். ஆனால் இவைகள் எல்லாம் யாருக்குள்ளே இல்லை? யோசுவாவுக்குள்ளே இல்லை. அப்போ யோசுவா மாம்சீகம் இல்லாதவனாக இருந்தான். அதனால தான் அவன் உள்ளே போனான். அவன் மாம்சம் இல்லாததற்கு காரணம் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளும் அதை கற்றுக்கொண்டு நமக்குள்ள மாம்சம் வராதபடி பார்க்கணும். சோத்திரம். நமக்குள்ளேயே மாம்சம் வராதபடி பார்க்கணும். மாம்சம் இருக்கும், ஆனால் அழிக்கணும். மாம்சம் இருக்கும், அதை என்ன செய்யணும்? அழிக்கணும். அதை ஜெயிக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆண்டவர் செய்வார்னு சொல்லக்கூடாது, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுங்கள், மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினாலே அழித்து போடுங்கள். நீங்கள் தான் செய்யணும் அதை. சோத்திரம். அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த அபிஷேகத்தை கொண்டு மாம்சத்தை கிரியைகளை அழிக்கணும். விசுவாசம் உள்ளவர்கள் உங்கள் விசுவாசத்தினாலே என்ன அவைகளை நீங்கள் ஜெயிக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் யோசுவா பாருங்கள், அவன் மாம்சீகமாக இல்லாமல் ஆவிக்குரியவனாக இருந்தான். அதனால தான் அவனும் உள்ளே போனான், மற்றவர்களையும் அழைச்சிட்டு போனான். இன்றைக்கி நாமும் போனோம், மற்றவரையும் அழைச்சிட்டு போகணும். தோத்திராமின்னு சொல்லுவீங்களா? ஆமாம். அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, யோசுவா எப்படிப்பட்டவனாக இருந்தான்னு கேட்டிங்கன்னா, ஒரு யுத்த வீரனாக இருந்தான். என்ன வீரன்? யாத்திரா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். ஆம். யாத்திராமத்தில் 17:13. யோசுவா அமலேக்கையும் அமலேக்கியர், அமெரிக்கை இல்லை, அமலேக்கியர், அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கற்கினாலே முறியடித்தான். பட்டய கற்கினாலே முறியடித்தான் என்று பார்க்கணும். அப்போ கவனிங்க, அவன் ஒரு யுத்த வீரனாக இருந்தான். எதிரிகளாகிய மனிதர்களை ஜெயிக்கிறவனாக இருந்தான். அமலேக்கியனாலே அது என்ன கேட்டிங்கன்னா, அது பிசாசை குறிக்கிறது. அமலேக்கியன் என்பதற்கு அலைந்து திரிகிறவன் என்று அர்த்தம். அலைந்து திரிகிறவன். ஆண்டவர் சொன்னார், அசுத்த ஆவிகள் பிசாசுகள் என்ன செய்யுமா? வனாந்திரத்தில் அலைஞ்சு திரியுமா. ஆனால் அதுங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லாதனால யார்கிட்ட வருமா? இருந்த இடத்துக்கே போவேன்னு சொல்லி மனுஷன்கிட்ட வருமா. அப்போ மனுஷன்கிட்ட அது எப்படி இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கோ, அது மாதிரி நம்மையும் இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். நம்மையும் இளைப்பாற விடாது, அவ்வளோ இளைப்பாறுதலான வாழ்க்கை இருக்காது. அப்போ இந்த ஆவிகள் அப்படி, அதுதான் அமலேக்கியன் என்ற அர்த்தம். அமெரிக்கன்னா பிசாசுகள், அசுத்த ஆவிகள்
அதுக்கு இணையானது. அவன் தான் முதல்ல எழுப்பினவன். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது முதல்ல யுத்தம் பண்ணது அவன் தான். முந்தி எழுப்பினவன் என்று இருக்கு. அப்போ அவனை ஜெயிச்சான். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன கேட்டிங்கன்னா, வெற்றி பெற வேண்டும். அதாவது யார் இந்த யுத்த களத்துக்கு தலைவனாக இருக்க முடியும், ஒரு சேனாதிபதியாக இருக்க முடியும் அப்படின்னா, முதல்ல அவன் தன்னை ஜெயிக்கிறவனாக இருக்கணும். அடுத்து மற்றவர்களை ஜெயித்து நடத்துகிறவனாக இருக்க முடியும். தன்னையே ஜெயிக்காதவன் மற்றவர்களை காப்பாற்ற முடியாது. உதாரணத்துக்கு பாருங்க, கிதியோன் அவன் தன்னுடைய வயலில் நாற்று நட்டு அது அறுவடை செய்து அதை களத்தில் கோதுமையை தனியாக பிரித்து சேர்த்து வைக்கிறான். இப்போ ஆண்டவர் அதை பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்து, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு அப்படிங்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு அப்படிங்கிறார். அது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அவன் பொருளை அவனே பாதுகாத்தான். இன்றைக்கி நம்ம பொருளையே நம்ம பாதுகாக்கணும். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அந்த நாட்களில் கானானியர்களுக்கு பயந்து அவங்க விவசாயமே பண்ணாமல் இருந்தாங்க. நம்ம பண்ணுவோம், அவன் வந்து அறுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு. இந்த சூழ்நிலையில் அவன் தனக்குரியதை பாதுகாக்கிற ஒரு தைரியம் உள்ளவனாக இருந்தான். அப்போ அதுபோல் இன்றைக்கி நம்மையே பாதுகாக்கணும். மாம்சத்துக்கு இடம் கூடாதபடிக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, நான் வெளியே இருக்கிற எதிரிகள் மேலே கண்டு நான் பயப்படுறதில்ல, எனக்குள்ளே இருக்கிற எதிரியை கண்டு பயப்படுறேன் அப்படின்னாரு. அது யாருன்னா மாம்சம். எனக்குள்ள இருக்கிற மாம்சத்தை கண்டே நான் பயப்படுறேன். வாலி பிள்ளைகளாக கவனிக்கணும். உங்கள் வாலி பிள்ளைகள் ஆன பிறகு உங்களுக்குள்ள மாம்சம் செயல்பட ஆரம்பிக்கும், அது வேலையை ஆரம்பிக்கும். இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். வாலிய பிள்ளைகள் மாம்சமாக வாழக்கூடாது, மாம்சத்தை மேற்கொள்ளணும். அவன் தன்னையும் காத்துக்கொண்டான், என மற்றவர்களையும் காக்கிறவர்களாய் அவன் தகுதியுள்ளவனாக இருந்தான். முதல்ல உங்களை காக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மாம்சத்தின் இச்சைகளை, மாம்சத்தில் இருந்தபடார் கோபத்தை, மாம்சத்தில் எழும்புகிற திருட்டுத்தனம், விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், அவிசுவாசம், அதிருப்தி, இதெல்லாம் நம்மளை விட்டு நீக்கணும். கர்த்தரையே சார்ந்து கொள்ளணும், கர்த்தரையே பற்றி கொள்ளணும். தோத்திரம், ஆமீன் சொல்லுவீங்களா? ஆமாம். அப்போ கிதியோன் அப்படி தான். சீடர்களை எடுத்துக்கொள்ளுங்க. சீடர்களை பார்த்து சொல்கிறாரு, 17 யோவான் 17 சொல்கிறாரு, நான் உலகத்தை சார்ந்தவன் நல்லது போல இவர்களும் உலகத்தை சார்ந்தவர் நல்ல அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரும் மாம்சீகமாக இல்லை, சீஷர்களையும் மாம்சமாக இல்லைங்கிறார். அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற மாம்சீகெல்லாம் போயிடுச்சு. காரணம் என்ன கேட்டால், தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தார்கள், வசனத்தின்படி வாழ்ந்தார்கள். எதுபடி வாழ்ந்தாங்க? வேத வசனத்தை ஆண்டோடைய போதனைபடி அவன் நடந்ததுனால அவங்களால மாம்சத்தை அவரால் மேற்கொள்ள முடிந்தது. அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் மாம்சத்தை நம்ம ஜெயித்தாதான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார் மற்றவர்களை காப்பாற்றுவதற்கு. சீஷர்கள் வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்கள குறித்து ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. நான் உலகத்தை சார்ந்த அல்லாத போல இவர்களும் அல்ல. உலகம்னா மாம்சம், உலகத்தில் உள்ளவங்களுக்குள்ள மாம்சம் இருக்கும். அப்போ உலகத்தில் உள்ள மாம்சம் உலகத்துக்குள்ளே இருக்கலாம், நமக்குள்ளே வரக்கூடாது. சோத்திரம், ஆமென். அதாவது மாம்சமானது நம்ம சாகிற வரை இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, அதன் கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. சாகிற வரையும் மாம்சம் இருக்கும். அதாவது இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கிற வரை பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் எல்லாருமே என்ன கேட்டிங்கன்னா, பாவம் செஞ்சால் ஒரு ஆட்டை கொண்டு போவாங்க, பலி செலுத்துவாங்க, அந்த ரத்தத்தை அவங்க மேலே தெளிப்பாங்க ஆசாரியர், உடனே அவங்க பாவம் மூடப்படும், நீக்கப்படாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தான் அந்த பாவம் நீக்கப்பட்டது, பாவம் மூடப்பட்டிருந்தது. அப்போ அதே வேளையில் இயேசு கிறிஸ்து என்ன வரப்போகிறாரு, எடுத்து சொல்ல வரப்போகிறார், நம்ம எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அதுவரை மாம்சம் இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்முடைய மறுரூபமாக்கும் போது இந்த சரீரம், இந்த மாம்சம் இருக்காது, ஒரு ஆவிக்குரிய சரீரமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுவரை இது இருக்க தான் செய்யும். இது போராட்டம் தான். மாம்சத்தில் நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது, இதை ஜெயிக்கணும். சோத்திரம், ஆமென். விசுவாசத்தில் ஜெயிக்கணும். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்தில் நான் ஒரு காரியத்தை சொன்னேன். 17ஆம் அதிகாரம் லூக்காவில் சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். 5ஆம் வசனம். 6ஆம் வசனத்தில் சொல்கிறார் ஆண்டவர், அதற்கு கர்த்தர், கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்குண்டு கடலில் நடப்படுவா என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். சோத்திரம். இப்போ கவனிங்க,
என்ன சொல்கிறாரு? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் குற்றத்தை உணர்த்துங்க. அவன் மனம் திரும்பினா, மனஸ்தாபப்பட்டால், மன்னிப்பு கேட்டால் அவனை மன்னிச்சிருக்கங்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு 7 தடவை அவன் மன்னிப்பு கேட்டாலும் அவனை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, மத்தேயுவில் பார்த்தீங்கன்னா 7 முறை அல்ல 70 முறை மன்னிங்கிறார். அப்படி சொன்ன ஆண்டவர் அவரும் மன்னிக்கிறார்ல, 7 முறை மன்னிக்கிறார், 70 முறையும் மன்னிக்கிறார். இயேசு மன்னிக்கிறவர். சரியா? இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து ஆண்டவர்கிட்ட தப்பு செஞ்சுட்டு இந்த தப்பை மன்னிங்க, இந்த தப்பை மன்னிங்கன்னு சொல்லி ஒரே தவறுக்காக எத்தனை முறை நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்க? ஒரே தவறு, கோபப்பட்ட மன்னிங்க நீங்கள் என்னைக்கு தான் இதுலேருந்து விடுதலை பெற போகிறீங்க? என்னைக்கு தான் ஜெயிக்க போகிறீங்க? சோத்திரம். அப்போ தவறான காரியங்கள் உங்களிடத்தில் மாம்சத்திலேருந்து உண்டாகிற அந்த கிரியைகள் அது அழிக்கப்படணும்ல. நீங்கள் தப்பு செஞ்சுட்டு பொய் சொல்லிட்டாண்டர் மன்னிச்சிருக்காண்டர், என்னைக்கு தான் இல்லை விடுதலை? என்னைக்கு தான் விடுதலை ஆக போகிறீங்க? அதாவது பலவித காரியங்களை செஞ்சால் பரவாயில்ல, இதில் இந்த தப்பு செஞ்சுட்டு அந்த தப்பு செஞ்சால் பரவாயில்ல. ஒரே தப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆனால் என்னைக்கு நாம் அதில் ஜெயம் எடுக்க போகிறோம்? அதுக்கு தான் சொல்கிறாரு, கடுகள விசுவாசம் இருந்தால் இந்த காட்டத்தை மரத்தை பார்த்து கடலில் போய் விழு என்று நீ சொன்னால் நீ சொல்கிறபடி அது நடக்கும். அப்போ நமக்குள்ள இந்த மாம்சத்திலிருந்து உண்டாகிற அந்த பாவம் ஒரு மரம் போல வேறு கொண்டு, ஒரு மரம் போல நமக்குள்ளே இருக்குது, வளர்ந்துருக்கு. வேறு கொண்டு மரம் போல வளர்ந்துருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கடுகள விசுவாசம் உனக்கு இருக்கா? இந்த மரத்தை பார்த்து நீ போய் என்ன செய், கடலில் விழு. கடல்னா உலகம், இந்த உலகத்தில் போய் விழு அப்படின்னு நீங்கள் சொல்லணுங்கிறாரு. நீங்கள் அதை எதுக்கணும், நீங்கள் அதை ஜெயிக்கணும். சொன்னால் நீ சொல்கிறபடியே நடக்கும். தோத்ராமே சொல்லுங்க. இப்போ மாம்சத்தின் கிரியைகள் உலக மனுஷனுக்குள்ளே இருக்கும். உலக மனுஷனுக்குள்ளே பொய் இருக்கும், புரட்டு இருக்கும், திருடு இருக்கும், விபச்சாரம் இருக்கும், அசுத்தம் இருக்கும், எல்லாம் அவனுக்குள்ளே இருக்கும். அப்போ அவனுக்குள்ளே நீ போ, ஏன்ட்ட வராத. எனக்குள்ளே எப்படி நீ இருப்ப? நாவிக்குரியவன். அது உலகத்துக்குள்ளே போ. கடலில் உலகத்தில் போய் விழு, ஏங்கிட்ட இருக்காத அப்படின்னு சொல்லி அதை கடிந்து அப்புறப்படுத்துறது தான் ஆவிக்குரியவனுடைய வேலை. சோத்ராமின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், இது நடக்கணும். இது நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் செயல்படணும். கடுகள விசுவாசம் இருந்தால் உங்கள் மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ ஜெயிச்சிருக்கானே யோசுவா, ஜெயிச்சிருக்கானே யோசுவா, வெற்றி உள்ளவனாக இருந்திருக்கானே. அப்போ நாம ஏன் அப்படி மாறக்கூடாது? அதுதானே மாம்சத்தை ஜெயிப்பது தானே வெற்றி வாழ்க்கை. மாம்சத்தில் விழுந்து எந்திரிக்கிறது ஒரு வெற்றி வாழ்க்கையா? இல்லை. அது என்னைக்கு முழுமையாக ஜெயிக்கிறோமோ அன்னைக்கு தான். ஆனால் உடனே அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது இதாகும். சோத்திரம். ஒவ்வொரு காரியமாக கொண்டு போகணும். ஒவ்வொரு காரியமாக கொண்டு என்ன செய்யணும்? இந்த மாம்சம் வெளியே போகணும், மாம்சத்தின் கிரியைகள் வெளியே போகணும், அதை பாவம் வெளியே போகணும். மாம்சத்தின் பாவம் நம்மளை விட்டு நீங்க வேண்டும். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஆமாம். என்ன 2வது குறிப்பு, யோசுவா விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். யாத்திரா புஸ்தகம் 17-14 நீ வாசித்த வசனத்துக்கு அடுத்த வசனம் 17-14. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இது நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். நல்லா கவனிச்சிங்களா? அதாவது அவ வெற்றி பெற்றுட்டாங்க, அமலேக்கனை ஜெயிச்சாச்சு. அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவா கேட்கும்படி, செவி கேட்கும்படி அதை வாசி, எழுதி வை, அதை வாசி. யாரு காது கேட்கணும்? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு தெரியுது, தேவனுக்கு தெரியுது, இவனை கொண்டு நம்ம பல வெற்றிகளை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இவர் 80 வயசுக்கு மேலே. யார்? மோசே. அப்போ யுத்த காலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? யோசுவா தான். அப்போ அடுத்தடுத்து யுத்தம் வரும். அப்போ யுத்தத்தில் இவனை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். சோத்திரம். அதே வேளை பார்த்தீங்கன்னா 31 ராஜாக்களை ஜெயிக்கணும். இவன் தான் முன்னாடி நிற்கணும், யுத்த காலத்தில் நிற்கணும்.
அப்போ அவனுக்கு ஒரு விசுவாசத்தை உண்டாக்குறதுக்கு கர்த்தர் வாசிக்க சொல்கிறாரு. அவன் செவி கேட்க வாசி. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, இந்த வெற்றி வரப்போகிற வெற்றிக்கு அஸ்திவாரம். அல்லேலூயா. அதனால அடுத்த ஒரு வெற்றி யுத்தம் வருதுன்னா நீங்கள் இதை நினைக்கணும். அந்த யுத்தத்தில் எனக்கு வெற்றி கொடுத்த ஆண்டவர் இங்கே எனக்கு வெற்றி கொடுக்குவார். பாருங்கள், கோலியாத்தை ஜெயிக்க போகும்போது, யுத்தம் பண்ண போகும்போது தாவீது என்ன சொல்கிறான்? சவுல் ராஜா கிட்ட, என்ன ஒரு கரடி வந்துச்சு, அந்த கரடியை நான் கொன்றேன். ஒரு சிங்கம் வந்தது, என் ஆட்டை பிடிக்க சிங்கம் வந்தது, அந்த சிங்கத்தின் வாயை கிழிச்சி நான் அதை கொன்று போட்டேன். இவன் ஏமாத்திரம். இதெல்லாம் அவருக்கு என்ன மாறிடுச்சு? விசுவாசத்தை கொடுத்து கோலியாத்து முன்னால் தாவீதை நிற்க வச்சார் ஆண்டவர். அந்த 31 ராஜாவுக்கு முன்னால் நீ நிற்க போகிறவன், அதனால் அதுக்கு முன்னாடி இந்த யுத்தம் உனக்கு அஸ்திவாரமாக இருக்கணும். இதுதான் நீ விசுவாசிக்கணும். ஆமீன் சொல்லுங்கள். வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் அப்போலாம் நீங்கள் என்ன நினைக்கணும்? கடந்த காலத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்னு நினச்சி பார்க்கணும். அதை செய்தவர் இதையும் செய்ய வல்லவர். அன்று நடத்தினவர் இன்றும் நடத்த வல்லவர். இப்படிதான் நீங்கள் என்ன செய்யணும்? தேவனை விசுவாசிக்கணும். அப்போ ஒரு விசுவாச வீரனாக இருக்கார். யார்? கர்த்தர் அப்படி உருவாக்குறார் பாருங்க. ஒரு விசுவாச வீரனாக தேவன் உருவாக்குறார். அதுபோல் கர்த்தரால் நாம் என்ன செய்யப்படணும்? உருவாக்கப்பட வேண்டும். ஆமென். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு ஜெப வீரனாக இருக்கார். என்ன வீரன்? யாத்திரா 33:11 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, இப்போ அவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் கூடாரம் இல்லை, ஒரு ஆலயம் இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் ஸ்தாபிக்க சொன்னார். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் முதல்ல மோசே இருந்தார் அந்த இடத்துல. அவர் அப்படி போன உடனே யார் உள்ளே உட்காந்துருக்கா? அப்போது தேவன் நமக்கு ஒரு கூடாரத்தை வச்சுருக்கார் இந்த இடம். இதை என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, வந்து தங்கணும், ஜெபிக்கணும். இந்த 3 மாதத்துக்குள்ள நைட் ப்ரேயர் வச்சோம். எத்தனை பேர் வந்தீங்க? எத்தனை பேருக்குள்ள ஜெபம் பண்ணணும் ஆசை இருந்துச்சு? ஜெபிக்கிறவன் தான் மாம்சத்தை ஜெயிப்பான். ஜெபிக்கிறவன் தான் மாம்சத்தை ஜெயிப்பான். ஜெபிக்காதவன் வெற்றி பெற முடியாது, மாம்சத்தில் தோற்று போவான். நீங்கள் மாம்சத்துக்குரியவளாக இருந்தால் தேவனால் நீங்கள் உயர்த்தப்பட முடியாது. தேவன் உங்களை நம்ப முடியாது. தேவன் உங்களை நம்பணும். அப்போ நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணும்னா நீங்கள் மாம்சத்தை ஜெயிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஜெப வாழ்க்கை, தேவனோடு உறவு. அவன் சொல்லுங்க. அதாவது சவுல் ராஜாவாக இருந்தாப்புல, சிம்சோன் நியாயாதிபதி இருந்தான். இந்த 2 பேருக்குமே ஜெப வாழ்க்கை இல்லை, தேவனோடு உறவு கிடையாது. இதனால என்னாச்சு? சவுல் ராஜாவா இல்லாதபடி தள்ளப்பட்டார். இவரும் என்ன ஆயிட்டார்? இவரும் நியாயாதிபதி இல்லாதபடிக்கு தள்ளப்பட்டார். பதவி இழந்துட்டான். உயர்வை, கர்த்தர் கொடுத்த உயர்வை அவங்க இழந்துட்டார். எதிரி கையில் கொலை செய்யப்பட்டார்கள், எதிரிகளால் கொல்லப்பட்டார்கள். இங்கே என்ன சொல்லப்படுது? உனக்கு எதிராக எவனும் நிற்பதில்லை. உனக்கு எதிராக உனக்கு முன்பாக எவனும் எதிர்த்து நிற்பதில்லை. அப்போ பாருங்க, அப்போ வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாம்சத்தை ஜெயித்தவனுக்கு தான். பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுவோமா? அதாவது எந்த வெற்றிக்குமே தேவனுடைய உதவி இல்லாமல் முடியாது. இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும்னா தேவ உதவி வேணும். தேவன் நம்மோடு இருக்கணும். தேவன் நம்மோடு இருக்கணும். நாம் தேவனோடு கூட இருக்கணும். ஜெப வாழ்க்கை ரொம்ப அவசியம். உறவு ரொம்ப அவசியம். ஆண்டவராக இயேசுவே சிலுவைக்கு போகணும். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாய் துக்கம் கொண்டிருக்கிறது. சிலுவைக்கு போகிறோமே, நம்மை கொல்ல போகிறாங்களே, இதை நினைக்கும் போது ஆண்டவருக்கு உள்ள துக்கம் உண்டாகிறது. அதனால் என்ன கேட்டீங்கன்னா, சிலுவைக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிற
எண்ணம் வந்துருச்சு. ஆனால் தேவ சித்தத்தை செய்யத்தானே இயேசு வந்திருக்கிறாரு. இப்போ அந்த தேவ சித்தம் செய்வதற்கு, இதை நமக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை உண்டாக்குற மாம்சத்தை மேற்கொள்வதற்கு இயேசு ஜெபம் பண்ணினார். அவரே மாம்சத்தை மேற்கொள்வதற்கு என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவருக்கே ஜெபம் அவசியம்னா நம்ம எம்மாத்திரம். அப்போ அவரை போல நாமும் ஜெபம் பண்ணினால் மாம்சத்தின் மேல் ஜெயம் எடுப்போம். தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. வாலிய பிள்ளைகள்லாம் கவனிக்கிறீங்களா? வாலிய பிள்ளைலாம் கவனிக்கிறீங்களா? வெற்றி வாழ்க்கை வாழணும்னா நீ ஜெபம் பண்ணணும். தேவனோடு உறவு வாழணும், உறவுல வாழணும். தேவ உறவு இல்லை அப்படின்னா மாம்சம் உன்னை ஜெயிச்சிரும். மாம்சம் உன்னை கெட்டவனாக மாற்றிடும். உன் சாட்சியை கெடுக்க வச்சிடும். அதனால ஜெபம் ரொம்ப அவசியம். பெற்றோரே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க. ஜெபம் பண்ண உற்சாகப்படுத்துங்க, ஜெபம் பண்ண தூண்டுங்க. சும்மா ஜெபம் பண்ண சொல்லாதீங்க. ஏன் ஜெபம் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுங்க. எதுக்காக ஜெபிக்கணும் சொல்லிக் கொடுங்க. அப்போ பிள்ளைகள் உணர்வடைஞ்சு ஜெபத்தை அவர்கள் ஜெபத்தில் தேவனை தேட ஆரம்பிப்பார். சோத்திரம். ஆமீன் சொல்லுவீங்களா? அப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தார். ஆகவே இயேசுவை போல நாமும் ஜெபம் பண்ணி தேவனுடைய உறவில் இருக்கணும். யோசுவா உறவில் இருந்தான், தேவனோடு இருக்கிற உறவில் இருந்தான். அந்த உறவு தான் வெற்றியை கொடுத்துச்சு, மாம்சத்தை ஜெயிக்க வச்சு. நாலாவது பார்த்தீங்கன்னா சோத்திரம், நாலாவது பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படுகிறவர். சொல்லுங்க, உருவாக்கப்படுகிறவர். உபாகம புஸ்தகம் 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். உபாகமம் 3:28. நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். யோசுவாவை மோசே நீ அவனை என்ன செய்ய? உருவாக்கு, அவனை பலப்படுத்து, திடப்படுத்து. அவன் பலப்படுத்துறது திடப்படுத்துறதா என்னன்னு கேட்டிங்கன்னா, யோசுவாவை பார்த்து அந்த 1ஆம் அதிகாரம் யோசுவா 1 சொல்லுவார், என்ன நான் உனக்கு சொன்ன இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் உன் வாயை விட்டு அதையே நினைத்து கொண்டிரு, அதையே பேசி கொண்டிரு, அதையே சிந்தித்து கொண்டிரு. ஆமென் சொல்லுவீங்களா? அப்போது போதனை அதுதான் அவரை பலப்படுத்துது, அதுதான் அவரை திடப்படுத்துது. அதனால தான் இங்கே மோசே மூலம் யோசுவாவுக்கு தேவன் சொல்கிறாரு, அவனை திடப்படுத்து, பலப்படுத்த, அவனுக்கு போதனை பண்ணு, நான் அவனுக்கு சொன்னதில் அவனுக்கு போதி, அவனை உருவாக்கு அப்படிங்கிறார். அப்போது மோசே கீழே என்ன செய்கிறாரு? கற்றுக்கொள்ளுகிறார், உருவாக்கப்படுகிறார். இதைத்தான் 1 பேதுருல 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்கிறாரு, வாலிபர்களே உங்கள் மூப்பர்களுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்து. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். அதாவது மூப்பருக்கு ஊழியக்காரர் கீழே இருந்து அவருக்கு கீழ்ப்படிங்க, சொல்கிறபடி நடங்க. என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சீர்படுத்தப்பட்டு ஸ்திரப்படுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டு நீங்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அவன் சொல்லுங்க. அப்போ தேவனாலே நீங்கள் உயர்த்தப்படுவதற்கு சீர்படணும், ஸ்திரப்படணும், பலப்படணும். அப்போ யார் கையில் மூலம் ஆண்டவர் செய்கிறாரு? ஊழியக்காரர் மூலமாக செய்கிறார். தோத்திரம். ஆமீன் சொல்லுங்க. அங்கே சில சிக்ஷைகள்லாம் இருக்கும், சில சிக்ஷைகள்லாம் இருக்கும், கோபமாகவும் இருக்கும், கடிந்து கொள்ளவும் செய்வார். ஊழியக்காரங்க கடிந்து கொள்ளவும் செய்வாங்க. தோத்திரம். ஆமீன் சொல்லுங்க. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமாம், சில சிக்ஷைனா கொஞ்சம் கண்டிப்பு இருக்கும். என்ன இருக்கும்? கண்டிப்பு இருக்கும். என்னை யாரும் கண்டிக்கக்கூடாதுன்னா நீ உருப்பட மாட்ட. நீ என்னைக்கு நான் உருப்படன்னு நினைக்கிறியா அன்னைக்கு உருவாக்க நீ அனுமதிப்ப, உருவாக்குவதற்கு அனுமதிப்ப. அப்போ உருவாக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? விட்டு கொடுங்க, அவங்க அடங்கி இருங்க, சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்னு பேதுரு சொல்கிறார். ஏன்னா பேதுரு அங்கே மெய்ப்பராக இருக்கார், ஊழியக்காரராக இருக்கார். அவர் தான் பிரதான மெய்ப்பருங்கிற ஆண்டவருடைய அந்தஸ்தில் இருக்கார். இவர்
நீங்கள் அடங்கி இல்லைன்னா, உங்களுக்குள்ள தாழ்மை இல்லை அப்படின்னா, பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல விழுங்கிருமா அப்படிங்கிறார். உன்னை விழுங்கிருவான். சிக்ஷைக்குள்ளே வராதவங்க, கண்டிப்புக்குள்ளே வராதவங்க, உருவாக்கப்படுதலுக்கு வராதவங்க என்னாக்கப்படுவாங்க? சாத்தானாலே விழுங்கப்படுவார். விழுங்கப்படுவதுன்னா தோல்வி அடைதல். சாத்தான்கிட்ட தோற்று போயிடுவீங்கிறார். பிசாசிட்ட நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள். அதனால் நீங்கள் அடங்கியிருங்கள். ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் உங்களை, ஏன்னா உங்களை விசாரிக்கிறவர் அப்படின்னா தேவன் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கார். ஆமென், அல்லேலூயா. அப்போ யோசுவா மேலே எவ்வளோ அக்கறையாக இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லுவார். அப்போ ஒவ்வொரு மேலும் அக்கறையாக இருக்கார். அவனை நீ பலப்படுத்து, அவனை திடப்படுத்து. அப்போ யோசுவா மோசையிட்ட அடங்கியிருக்கார். நிறைய திட்டு வாங்கியிருக்காரு. யார்? திட்டெல்லாம் வாங்கியிருக்கிறார். சோத்திரம். அப்படி அவர் உருவாக்கப்பட்டார். அப்போ அங்கே மாம்சம் வந்து என்ன செய்யலை? என்ன இவர் கோவப்படுறாரு, என்ன இப்படி என்ன பேசுகிறாரு, இப்படி இவர் இப்படி பேசலாம் அப்படிலாம் என்ன செய்யலை? அடங்கியிருந்தல். அதனால தான் மூப்பருக்கு அடங்கி இருத்தல். அடங்கணும். சோதரர் சொல்லுங்க, மனம் அடங்கணும். மனம் என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். அடக்க வேணும். என்ன, பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி அடக்கம் தேவை. தோத்துறோம் ஆம்பளை மாதிரி பண்ணுறதெல்லாம் வாழ்க்கை பாதிச்சிடும். ஆமாம், அப்புறம் நாளைக்கு ஒரு பெண்ணாக நீ மாறுற மாதிரி மாற்றப்படுவாய். அப்படி ஆண்டவர் ரொம்ப சிக்ஷையை கொடுத்து என்ன செய்வார்? அடங்க வைப்பார். அடங்க வைப்பார். எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்குறோம். பைபிள்லையும் இருக்குது. அடங்காதவர்களெல்லாம் அந்த அம்மா என்ன கல்ட்டா பண்ணிச்சு. ராக்கேலு அழகாக இருந்துச்சான், ரொம்ப அழகா. அதனால அந்த அம்மா எல்லாம் கல்ட்டா பண்ணிச்சு, அடங்க வச்சுட்டார்ல. கடைசியில் கத்தாவே இரக்கமாயிரும், என் மேலே இரக்கமாயிரும், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், எல்லாரும் என்ன பரியாசம் பண்ணுறாங்க, என்னை நிந்திக்கிறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது ஆண்டவர் கடாட்சமானார். தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். அப்போது ஆண்டவர் அடக்குவார். தோத்திரம். புருஷனையே அடக்கும் அந்த அம்மா. புருஷனையே அடக்கும். யாக்கோவே அந்த அம்மாக்கிட்ட ரொம்ப கையட்டி நிற்பார். அந்த அளவுக்கு அந்த அம்மா. ஏன்னா ஒரே காரியம், ரொம்ப அழகு. அதை வச்சு அந்த அம்மா என்ன ஆட்டம் ஆடிச்சு. அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஓஞ்சி போகும். தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் ஓய வச்சிருவார். அந்த உடம்பு இருக்கிற வரையும் தானே. அப்புறம் பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். திடீர்னு பாருங்கள், உடம்புல சுருக்கத்தை கொடுப்பாரு. நல்லா அழகாக இருக்கும் உடம்பு, பார்த்தீங்கன்னா சுருக்கமாக போயிடும். அது என்னம்மா? அது ஒரு வியாதி. ஆமாம். 16 வயசு 61 வயசு மாதிரி காட்டும். 16 வயசு 61 வயசு மாதிரி காட்ட வைப்பார். அதெல்லாம் கவனம். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? அடங்கியிருக்கணும். தோத்திராமின்னு சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆக நமக்குள்ள அந்த மாம்சத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. ஆணவத்துக்கு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அகங்காரத்துக்கு, மேட்டிமைக்கு இதெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. மனத்தாழ்மை அணிந்து கொள்ளணும். அவ்வளோ பெரிய அண்ட சராசரங்களை படைத்தவர் அவரே. நான் சாந்தமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட உலகம் இது. அவரே இந்த பூமியில் மனுஷங்கிட்ட வந்து எப்படி இருக்கிறாரு? நான் சாந்தமும். அதுதான் இன்னைக்கு தேவை. அப்போ தான் நம்ம அடங்கி இருக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும், உருவாக்கப்படும், உயர்த்தப்பட முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அவர் கர்த்தரை சேவிக்கிறவராக இருந்தார். எப்படி இருந்தாராம்? யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரும் ஓவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். அதாவது அவர் வயசு கூடிருச்சு, வயசுக்கு சாகும் தருவாய்க்கு வந்துட்டார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு உடன்படிக்கை பண்ண வைக்கிறார். என்ன உடன்படிக்கை? நானும் என் வீட்டாருமோ நீங்களும் கர்த்தரை என்ன செய்யணும்? சேவி. அப்படி சேவிக்கலாட்டி நீங்கள் யாரை சேவிப்பீங்கன்னு கேட்குறாரு.
என்ன யாரை நீங்கள் சேவிப்பீங்க அப்படி. அதனால் தீர்மானம் பண்ணுங்க, நானும் என் குடும்பத்தாரும் என் வீட்டாரும் கர்த்தரையே. அப்போ இப்போ இல்லை, என்னைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டாரோ அன்னைக்கும் அவரும் ஒரு குடும்பத்தாரும் கர்த்தரை சேவித்தார்கள். தோத்திரம், ஆமீன் சொல்லுங்க. ரைட். சேவித்தல் என்றால் என்ன? என்ன கேள்வி? என்ன 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 கேள்வி என்ன? சேவித்தல் என்றால் என்ன? ஒரு 5 காரியங்களை சொல்கிறேன். முதல் காரியம் என்ன கேட்டிங்கன்னா, உழைத்தல், தேவனுக்காக உழைத்தல். ஆதியாம் 29:30. யாக்கோபு ராக்கேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராக்கேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். நல்ல கவனிங்க. யாக்கோபு லாபானை சேவித்தான். லாபானை அப்படின்னா லாபான்ட்ட ஊழியம் செஞ்சான், வேலை செஞ்சான். அப்போ தேவன்கிட்ட வேலை செய்வது தான், ஊழியம் செய்வது தான் சேவித்தல். விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் ஆண்டவருக்கு என்ன வேலை செய்கிறீங்க, என்ன ஊழியம் செய்கிறீங்க? பிரதர்ஸ், நீங்கள் தானே வீட்டுக்கு உழைக்கிறீங்க, வீட்டுக்கு வேலை செய்கிறீங்க, வீட்டுக்கு உழைக்கிறீங்க. தேவனுக்கு என்ன வேலை செய்கிறீங்க, என்ன ஊழியம் செய்கிறீங்க? இந்த அழிஞ்சு போகிற இந்த வயிற்றுக்காக நீங்கள் உழைக்கிறீங்களே, இந்த அழியாது இருக்கிற இந்த ஆத்மாவுக்காக நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு, என்ன உழைக்கிறீங்க? இது அழிஞ்சு போகக்கூடிய அந்த வயிறு, இதுக்கு தானே நீங்கள் உழைக்கிறீங்க, இவ்வளோ பிரயாசப்படுறீங்க. தேவனுக்காக நீ என்ன செய்கிறீங்க? சேவித்தல்னா அவருக்காக வேலை செய்தல், அவளுக்காக உழைத்த. என்ன உழைக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நான் என்ன ஆண்டவர் செய்யணும், ஏதாவது உங்களுக்கு செய்யணும் ஆண்டவர், சொல்லுங்கள் ஆண்டவர் நான் செய்கிறேன், கேட்டிங்களா? வாங்குகிற கையாக தானே இருக்க தவிர அவருக்காக தருகிற கை இல்லையே. கொடுக்கறது நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. இருக்கே, உழைப்பு இருக்கே, உடல் இருக்கே, உழைக்கிறதுக்கு உடல் இருக்கே, உழைக்க நாமே ஆண்டவருக்கு. சோதரம், ஏன்னா பலன் இருக்கு. ஆண்டவருக்காக உழைக்கிறதுல என்ன இருக்குது? பலன் இருக்கு. சோத்திரம். அப்போ நீங்கள் பரலோகத்தில் அந்த பலனை பார்க்கணுன்னா நம்ம கிரியைகள் நம்மோடு கூட வரணும். அப்போ நம்ம ஆண்டவருக்காக கிரியை செய்யணும். என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? சோத்திரம். அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சபை ஆண்டவருக்காக உழைச்சது. ஒவ்வொரு விசுவாசியும் உழைச்சாங்க, ஆத்துமாதாயம் பண்ணாங்க. ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்கிறபடி ஏதாவது ஒரு கிரியை நடப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நாட்களெல்லாம். ஆனால் இந்த நாட்களில் ஆசீர்வாதம் தான் வேணும், ஆசீர்வாதம் வேணும், அது வேணும், இது வேணும். கேட்குறவங்களா தான் இருக்கிறோம், வாங்குறவங்களா இருக்கிறோம், கொடுக்குறவங்களா இல்லையே. வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே நலம். தேவனுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? ஸ்தோத்திரம். நீங்கள் அநேக பேர் தசமாமே கொடுக்கறதில்ல. தசபாகம் ஏன் கொடுக்க சொன்னார் தெரியுமா? நீங்கள் எனக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று வெளிப்படும்படியாக நான் அறியும்படி தசமபாகத்தை கொண்டு வாருங்க. நீங்கள் தேவனை மதிக்கிறவங்க, தேவனை மதிக்கிறவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று தேவனை அறியும்படி தான் நீங்கள் காணிக்க தசமாக கொடுக்குறீங்க. அந்த தசமாக கொடுக்கல அப்படின்னா நீங்கள் தேவனை மதிக்கலை, தேவனுக்கு பயப்படுகிறவர் இல்லை என்று காட்டுகிறோம். அப்போ தசமாக கொடுக்கும்போது தான் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று தேவனுக்கு நம்மை வெளிப்படுத்துகிறோம், தேவனுக்கு நம்மை அறிவிக்கிறோம். ஆண்டவர் நான் பயப்படுறேன் உமக்கு, அதனால் இந்த தசவா காணிக்கும் மூலம் நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமாம், உழைப்பின் பலனை கொடுக்கணும், உழைப்பை கொடுக்கணும், உழைப்பின் பலனை கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல். மத்தேயு யாத்திராம் 20:5-6 யாத்திராம் 20:5-6. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். 6 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். நல்லா கவனிங்க. அப்போ சேவித்தல்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா கீழ்ப்படிதல். கர்த்தருடைய பிரமாணங்களுக்கும் போதனைகளுக்கு என்ன செய்தல்? கீழ்ப்படிதல். ஏன் நம்ம கீழ்ப்படியணும்? வாசிப்போம். உபாகம் 4 4 அதிகாரம் 6 வசனம்.
உபாகம் 4:6 ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். அவைகளை, அதாவது தேவனுடைய போதனைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும், அது ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும், இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். ஞானமும் விவேகமாயிருக்கும். அப்பொழுது இந்த ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். தேவன் எப்படி பாருங்க போதனைகளை கொடுக்கிறார். என்ன கேட்டா, இந்த உலக மக்களை போல வாழாதீங்க, ஒரு வித்தியாசம் கிடையாது. ஆனால் நான் சொல்லுகிறபடி நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த உலகத்தார் மத்தியில் நீங்கள் ஞானமும் விவேகம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் பெரியவர்களாக இருப்பீர்கள். எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? நீங்கள் பெரியவர்கள். உங்களை உயர்த்துறதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு. நீங்க கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு நன்மை. பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்போ உலக மக்கள் மத்தியிலே ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்களாகவும் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் பெரியவர்களாகவும் உயர்வாய் கருதப்படுவீர்கள். இதுக்கு தான் சொல்றார். இனிமேலாவது கீழ்ப்படுவீங்களா? இனிமேலாவது கீழ்ப்படுவீங்களான்னு. அடுத்து பாருங்க, அதுதான் சேவித்தல். நியாயாதிபதி 2:7 தொழுது கொள்ளல், கர்த்தரை தொழுது கொள்ளுவதுதான் சேவித்தல். வாசிப்போம். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். கர்த்தரை சேவித்தார்கள், அப்படியே தொழுது கொண்டார்கள். 11 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து. எதை சேவிக்கிறாங்க? பாகால்களை சேவித்து. தேவனை தொழுது கொண்டவர்கள் இப்ப விக்கிரகத்தை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. பாகாலுங்கிற விக்கிரகத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப தொழுது கொள்ள என்பது தேவனை சேவித்தல், சேவித்தல் என்பது தேவனை தொழுது கொள்ளல். இப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்ப கர்த்தரை டெய்லி என்ன செய்யணும் சொல்லுங்க? டெய்லி என்ன செய்யணும்? அவரை தொழுது கொள்ளணும். ஸ்தோத்திரம். ரோட்டில் போய் பாருங்க, வெக்கமில்லாமல் என்ன செய்கிறாங்க? நீங்கள் ஒரு நாள் அது இங்கே பண்ணியிருக்கீங்களா? ரோட்டில் என்ன போடுறாங்க? தோப்புக்கரணம் போடுறாங்க. தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தோப்புக்கரணம் அப்படி நினச்சி போடுறாங்களோ எப்படின்னு தெரியல. ஆனால் எவ்வளவு தங்களை வெறுமையாக்கி தாழ்த்துறாங்க. தேவனை தொழுது கொள்ளல. இங்கே மரம் மாறி நிற்கிது எல்லாம். அப்படியே இப்படி வேடி பார்த்துக்கிட்டு நான் இன்றைக்கி பாருங்க, இருக்காங்க பாருங்க, இந்த வயசு என்ன, 15 வயசு ஆகுது. கொஞ்சம் கூட அவங்களுக்குள்ள தேவனை ஆராதிக்கணுங்கிற எண்ணமே இல்லை அவங்களுக்கு. இவங்களுக்காக சண்டே கிளாஸ்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, சண்டே கிளாஸ்லையும் கற்றுக் கொடுத்தாச்சு. இங்கே வந்து மரம் மாறி நிற்கிறானுங்க. வெக்கப்படணும்டா நீங்கள், ஆராதிக்க வேண்டி நீங்கள். ஆனால் மரம் மாதிரி வந்து நிற்கிறீங்கன்னா வெக்கப்படணும். வீடு தர குளிருது. நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட சாஸ்தாங்கமாக விழுந்து தொழுது கொள்ளுவேன். இந்த ஜப வேளையில் குளிருது, தரையே என்ன இருக்கு, குளிருது. என்ன ஆண்டவரே, நான் இன்னைக்கு கீழே விழாமல் இப்படியே ஜெபம் பண்ணுறேன், தோத்திரம் பண்ணுறேன், இப்படியே நம்ம மகிமைப்படுத்துகிறேன் அப்படின்னு. ஆனால் மனசாட்சி சொல்லு, என்ன இதில் இது என்ன பெரிய இது உள்ள. அப்புறம் கடைசியில் விழுந்து பணிந்து தொழுது கொண்டுட்டு தான் எந்திரிச்சு. பிரைஸ் காட், அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக தாழ்த்தணும், சரண்டர் ஆகணும். அவருக்கு முன்னால் நாம் என்ன ஆகணும்? அப்போ தான் இங்கே நிற்க முடியும். அதான் இங்கே உலகத்தின் மத்தியில் நீங்கள் நிற்க முடியும். அங்கே சரண்டர் ஆனால் இங்கே நிற்கலாம். அங்கே இப்படி இங்கே நின்னேன்னா அங்கே சரண்டர் ஆகணும், வெளியே சரண்டர் ஆகணும். இங்கே சரண்டர் ஆனால் அங்கே நிற்கலாம். தோத்துறோம். இதான் ரகசியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அங்கே போய் கை கட்டி நிற்கணும். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க அம்மா. சேவித்தல், தொழுது கொள்ளுதல். அடுத்து 21:15 யோபு.
சர்வ வல்லவரை சர்வ வல்லவரே நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். பார்த்தீங்களா? ஜெபம் என்பது கர்த்தரை சேவித்தல், கனப்படுத்துதல். சொல்லுங்க, ஜெபம் என்பது தேவனை நாம் கனப்படுத்தலாம். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, தேவை வரும்போது ஜெபம் பண்ணுங்க, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உங்கள் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஆனர் பண்ணுங்கிறார். ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ஜெபம் பண்ணுவதல் என்பது தேவனை சேவித்தல், கடைசியாய் துதித்தல். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9, 10, 15 வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிடம் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுந்தோள்களை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தரை துதித்தார்கள் ஆனபடியால். 15 வசனம். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இவர்களுக்குள்ளே வாசமா இருப்பார். என்ன சொல்றாரு இங்க? நீங்க கர்த்தரை துதிச்சீங்கன்னா பரலோகத்துல தேவனுடைய சமூகத்துல நீங்க கர்த்தரை துதிக்கலாம். தோத்திரம். அதனால நீங்க இங்க என்ன செய்யணும்? வாயை திறந்து துதிக்கணும். அதாவது குஷ்டரோகத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன், பாதிக்கப்பட்ட மனுஷன், ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் போகிற வழியில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆசாரியன்ட்ட போய் காட்டுங்கன்ன உடனே ஆசாரியன்ட்ட போகிறதுக்குள்ளே சுகமாயிட்டாங்க. ஆசாரியம் பார்த்து ஓகே பண்ணிட்டாப்புல, உங்களுக்கு கேன்சர் குஷ்டம் போயிடுச்சு அப்படின்னு. இப்போ அதில் ஒருத்தன் ஓடி வந்து சத்தமாய் துதித்து, உரத்த சத்தமாக எப்படி துதிச்சானா, இங்கே வாய வரமாட்டது, நல்லா சத்தமாய் கர்த்தரை பாடுவோம். சத்தம் அவ்வளோ ரொம்ப சத்தமாக வருதான், ரொம்ப சத்தம் வாயில் வருது இல்லை? அதாவது தேவன் செய்தவர்களை நினச்சி அந்த இருதயம் நன்றி உள்ள இருதயமாக இருந்துச்சுன்னா சத்தம் வரும், சத்தம் வரும். சோத்திரம். சினிமா பாட்டு பாடுனா என்ன மாதிரி கத்துனீங்க பாடுனீங்க. இன்னைக்கு வாயில் ஆண்டரை பாடணும்னா வரமாட்டது வாயில். நான் அன்னைக்கு சத்தமாக சினிமா பாட்டும் பாடினேன், இன்னைக்கு நான் கர்த்தரை குறிச்சும் பாடுறேன். தோத்திரம். ரசிக்கப்பட்ட பிறகு சத்தமாக கர்த்தரை பாடியிருக்கிறேன், பாடுறேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், பாடணும், சத்தமாக பாடணும், கர்த்தரை துதிக்கணும். பார்த்தீங்கன்னா ஆர்ப்பரித்தார்கள், பரலோகத்தில் ஆர்ப்பரித்தார்கள். இப்படி சத்தமாக பாட. உங்களை யாராவது தடை பண்ணுறோமா? சத்தம் வேணாம், மெதுவாய் அமைதியாய் அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை சொல்லுங்கள். இல்லை, சில சபையில் சொல்கிறாங்க. காரணம் கேட்டால் பிரச்சனை, வெளியெல்லாம் பிரச்சனை, அதனால் சத்தம் போடாதீங்க, மெதுவாக ஆறாதீங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சபைக்கு கர்த்தர் அப்படி ஒரு தடையை வைக்கலை. தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட இடத்துல தான் நம்மளை வைக்கிறார். பிரச்சனை இல்லாத இடத்துல தான் கொண்டு வைக்கிறார் நம்மளை. சோத்திரம். அதனால் நான் தேவனை நல்லா துதிக்கணும். ஆமீன் சொல்லுவீங்களா? இதுதான் சேவித்தல். சேவித்தல் என்றால் என்ன சொல்லுங்க? ஊழியம் செய்தல், உழைக்கணும், கீழ்ப்படியணும், தொழுது கொள்ளணும், ஜெபம் பண்ணணும், துதிக்கணும். சோத்திரம். ஆகவே இதெல்லாம் யார்கிட்ட இருந்துச்சு? யோசுவாட்ட இருந்துச்சு. அப்போ அந்த யோசுவாவை போல் நாமும் மாம்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம் பரலோகத்துக்கு போகணும். நம்ம மாத்திரம் இல்லை, நம்ம 4 பேரை கூட்டிகிட்டு போகணும், 40 பேரை கூட்டிகிட்டு போகணும், 400 பேரை கூப்பிட்டு போகணும், 4000 பேரை கூட்டிகிட்டு போகணும். ஆமென். ரெடியா? ரெடியான்னு அவங்கள தான் பார்த்து சொல்கிறார். அந்த யோசுவா பார்த்தான்னு சொல்கிறாரு, உனக்கு முன்பாக ஒருவனும் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எதிர்த்து நிற்பதில்லை. சோத்திரம். எவனும் ஜெயிக்கிறது இல்லை, நீ தான் ஜெயிப்ப, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. சோம் அனுபவம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, வெற்றி கொடி பிடித்திடுவோ.
நாம் வீர நடை நடந்திடு, கோலியாத்தை முறியடிப்போ இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தின் விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோ, விசுவாச கேடயத்தால். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகா, ஆவியின் பட்டயம் உண்டு, வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்து வெற்றி கோடி பிடித்திடுவோ. அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே என்னென்ன மாம்சம் இருக்குது, மாம்சத்தின் கிரியை என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீ கேட்ட செய்தியின் வாயிலாக உங்களுக்கு தெரியும். ஆனால் அவைகளிலிருந்து நீங்கள் வெற்றி பெறணும். அவைகளால் நீங்கள் பாதிக்கப்படாதபடி, உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதபடி, உங்கள் உயர்வு பாதிக்கப்படாதபடிக்கு, உங்களுடைய ஆசீர்வாதம் பாதிக்கப்படாதபடிக்கு ஆமென். தேவனிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, மாம்சத்துக்குரியவனாக நான் வாழாதபடி நான் ஆவிக்குரியவனாய் வாழ ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. யோசுவாவை போல நானும் ஆண்டவரே உள்ளான வெற்றி, ஆண்டவரே புறமான வெற்றி என் வாழ்க்கையில் காணப்படணும். ஆண்டவரே, என் மாம்சத்தை ஜெயிக்கணும், உலக மனிதர்களை ஜெயிக்கணும், சத்துருவாயை சாத்தானை ஜெயிக்கணும், ஒரு வெற்றி வாழ்க்கை வாழணும். நான் ஜெயிக்கணும், மற்றவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கணும், நான் வெற்றி பெறணும், மற்றவர்களுக்கு வெற்றி பெறணும், வெற்றியை கொடுக்கணும், அவங்களுக்கு நான் வெற்றி பெற வைக்கணும். தேவனே என்னை நடத்துங்கப்பான்னு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, மேற்கொள்ளுவதில்லை, உன்னை ஜெயிப்பதில்லை, உன்னை தடை பண்ணுவதில்லை. இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே அப்பா நடப்பதாக, நிறைவேறுவதாக, இந்த வசனம் நிறைவேறுவதாக. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின உடைய பரலோகத்தை நாங்கள் அடையத்தக்கதாக தெய்வங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. எங்கள் மாம்சங்களை தடை பண்ணாதபடிக்கு, மாம்சத்தின் கிரிகளை அழித்து நாங்கள் ஜெயம் எடுத்து வாழ தேவ கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும், தேவ பலன் எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஜீசஸ் வித் அஸ் சர்ச் சென்னை என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மற்றும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9840930894. எங்கள் சபையின் முகவரி ஜீசஸ் வித் அஸ் சர்ச், நம்பர் 2, கைலாசம் ஸ்ட்ரீட், நியர்பை பாரத் பெட்ரோலியம், தண்டையார்பேட், சென்னை 81. இயேசு நம்மோடு சபை, எண் 2, கைலாச தெரு, பாரத் பெட்ரோலியம் அருகில், தண்டையார்பேட்டை, சென்னை 81. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.